complete 8 months. It's purely God's grace. அப்போது இந்த புதிய மாதத்தை காண செய்தது கர்த்தர் தான். இதுவும் கர்த்தருடைய கிருபை. அதனால தான் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் நம்முடைய கரத்திலே உயர்த்தி கொள்வோம். வேதாகமத்தை கொண்டு வந்த எல்லாரும் உயர்த்தி கொள்வோம். இந்த விசுவாச அறிக்கை நாம் செய்ய போகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய்க்கூட முக்கியமாக நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் என்ன எனக்கு பேச போகிறாரு, இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் எதை குறித்து என்னோடு கூட இடைப்பட போகிறார் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் வாக்கு தத்தம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The promise for the month of September is taken from the book of Exodus chapter 33 and verse 17. யாத்திராகம் 33:17 வாசிக்கும் பொழுது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். Exodus 33:17 says, "You have found grace in my sight, and I know you by name." So this is the promise that God gives to us for the month of September. அப்போ இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் இல்லையா? I would like to give a topic, a heading for this message: grace upon grace. கிருபை மேல் கிருபை. சொல்லுங்க வாய் திறந்து, கிருபை மேல் கிருபை. ஹல்லேலூயா. கிரேஸ் அப்பான் கிரேஸ். அருமையான தேவனுடைய ஜனமே, புதிய மாதமாகிய இந்த செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் இந்த செய்தி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் முன்னோக்கி பார்க்கிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க வேண்டும். Look ahead during this new month of September. Sometimes we have trouble looking ahead. முன்னே பார்ப்பதற்கு நாம் சில நேரத்தில் தயங்குகிறோம். You know why? Because we keep looking back on failures of the past. நான் எப்படி முன்னே நோக்கி பார்ப்பது அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு பின்பதாக எவ்வளவோ தோல்விகள் நடந்திருக்கிறது, எனக்கு பின்பதாக எவ்வளவோ ஏமாற்றங்கள் கடந்த 8 மாதங்களிலே எதிர்பார்க்காத காரியமெல்லாம் நடந்திருக்கிறது. என்ன செய்ய வேண்டுமே எனக்கு தெரியல, நான் எப்படிங்க இந்த மாதம் முன்னே நோக்கி பார்ப்பது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டாயம் இந்த மாதத்தில் முன்னே நோக்கி பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய கிருபை தான் அதை உங்களுக்கு செய்ய போகிறது. அதனால்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லும் பொழுது, கடந்த காலத்திலே ஏற்பட்ட தோல்விகளை நீங்கள் அதிகமாய் பார்க்கவோ, கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்களை அதிகமாய் சிந்திக்கவோ வேண்டாம். ஏன்னா புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது நாம் பெற நம்ம தகுதி இல்லைங்க. We are not entitled to receive it, but we are going to receive it. நம்ம தகுதி இல்லை என்றாலும் ஆண்டவர் அவருடைய பார்வையிலே அவர் நம்ம பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, என் கிருபையினால உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், என் கிருபையினால நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். So let us not brood over the past, but let us look ahead with hope. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
அதாவது கடந்ததை குறித்தே நீங்க சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க. இது இப்படி நடந்துருச்சே, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கடந்ததை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்காதபடி அதை தவிர்த்து விடுங்கள். நம்பிக்கையோடு முன்னே நோக்கி பாருங்கள். வித் ஹோப், நான் சொல்றேன், நம்பிக்கையோடு முன்னே நோக்கி பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க கட்டாயம் இந்த மாதத்துல நம்பிக்கையோடு நீங்க முன்னே நோக்கி பார்க்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்கிறது. ஏன்னா யூ ஹாவ் டு லுக் அஹெட் டு ரிசீவ். எதற்காக நான் முன்னே நோக்கி பார்க்கணும்? நான் பெற்றுக்கொள்வதற்காக. ஐ ஹாவ் டு ரிசீவ். அவருடைய பெரிதான கிருபையினாலே நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதன் நிமித்தமாக நான் முன்னே நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜான் சாப்டர் 1 and verse 16 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது என்னன்னா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். John chapter 1 and verse 16 says, and of his fullness we have all received and grace for grace. அது அவருடைய பரிபூரணத்தினால, because of his fullness we have received grace upon grace அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். From a fullness, from God's fullness during this month we are going to be blessed abundantly. அந்த fullness என்று சொல்லும் பொழுது, இந்த பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது, அது அவருடைய பரிபூரணத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிருபை மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. இதை நல்லா கவனிக்கணும். நீங்க கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது, கிரேஸ் இஸ் காட் மீட்டிங் அஸ் at the point of our need. What is grace? கிருபை என்றால் என்ன? Grace is God meeting us at the point of our need. அருமையான தேவ ஜனமே, கிருபை என்று சொல்லும் பொழுது தேவன், அதாவது நம்முடைய தேவையின் மத்தியிலே தேவைக்கு ஏற்றவாறு நம்மை சந்திக்க கடந்து வருகிறார். ஆமென். அவ்வளவு பெரிய கர்த்தர், எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர். அவர் நம் தேவை சந்திக்கும்படி அவர் நமக்காக கொடுக்கத்தக்கதாக, நமக்கு கொடுக்கத்தக்கதாக கடந்து வருகிறார். அப்பனா he knows what our needs are. நம்ம தேவை, நம்முடைய தேவை என்ன என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடினால்தான் அவரே, நான் மீண்டும் சொல்றேன், அவரே அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தரே. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல ஏமாற்றங்கள், பல தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். இது நேச்சுரல் தானங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வரலும் இருக்கிற வரையிலும் நமக்கு இப்படிப்பட்ட பல தோல்விகள், ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே, அதுதான் முடிவுன்னு சொல்ல வரல, அதன் மத்தியிலே கர்த்தருடைய கிருபை என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். அந்த தோல்விகள், அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் மாற்றுவது தேவனுடைய கிருபை தான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில், in Exodus chapter 33, அதிலே கர்த்தர் மோசேயிடம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசே பார்த்து அவர் பேசும் பொழுது, மோசே பல கேள்விகள் இருக்கிறது. Moses had lot of questions. அநேக கேள்விகள் மோசேக்கு இருந்தது. இன்றைக்கும் நாம் பல கேள்விகளோடு கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? இன்னைக்கு நமக்கும் அநேக கேள்விகள் இருக்கிறது. You're seated in the Lord's presence with lot of questions or maybe a few questions. ஏதோ ஒரு சில கேள்விகளோ அநேக கேள்விகளோ. அன்னைக்கு அதே கேள்விக்கு தான் கர்த்தர் மோசே பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ. ஆண்டவரே, நான் எப்படி அழைத்து கொண்டு போவது? எப்படி ஆண்டவரே இத்தனை திரளான மக்களை நான் ஆண்டவரை முன் அழைத்து முன் சென்று அவளை நான் எப்படி அவங்கள முன்னே நடத்துவது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது,
ஆண்டவர் சொல்றாரு மோசே பார்த்து, நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன் இல்லையா, அந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடித்துக்கொள்ளு மோசே. அந்த வாக்குத்தை பிடித்துக்கொள்ளும் பொழுது அதில் கிருபைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த கிருபை உன்னோடு கூட இருக்கும் வரையிலும் நீ கட்டாயம் முன்னே தான் கடந்து சென்று கொண்டே இருப்பாய். There's one promise and that is grace. அந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு நீண்ட வசனமா இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை இருக்கு, ஒன் வேர்ட், கிரேஸ், கிருபை. அதை நான் சொல்லிட்டேனே, அதை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது, மக்கள் கண்ணில் இல்லைப்பா, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தபடினாலே அந்த கிருபை எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு பயணத்தை நாமும் துவங்கி இருக்கிறோம். அன்னைக்கு அந்த எக்ஸடஸ் என்று சொல்லும் பொழுது அவங்க they had to depart from a place, ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு எங்கே தெரியுமா போனோம்? வாக்குத்தத்தமான இடத்திற்கு. ஹல்லேலூயா! இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் மாதமாய் இருக்க போகிறது. வாக்குத்தத்தத்தின் மாதம் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. This is not only going to be a month of promise, but this is going to be a month in which God is going to fulfill His promise. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அதை உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டாயம் அவர் நிறைவேற்ற போகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வாக்குத்தத்தம் உனக்கு கொடுத்து வாக்கு பண்ணின அந்த இடத்திற்கு தான் நீ போக வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அங்கே தான் நீ கடந்து போகணும். நீ எப்படி போகிற, ஏது போகிற அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சுப்பா, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ போகிற பயணத்தில் மற்றவங்களுக்கு உன் பெயர் தெரியுதோ இல்லையோ, எனக்கு உன் பெயர் பதிவாகி இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் கர்த்தர் பதிவு செய்து இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நன்கு அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் அன்றைக்கு மோசே கொடுத்தது, இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் யாத்ரா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அவர் கொடுக்கிறார். As we have started a journey during this new month, God says to us once again, He confirms, I know you by your name and you have found grace in my sight. இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நாம் இந்த ஃபர்ஸ்ட் டே நாம் என்ன பண்ணுறோம்? நாம் பிரவேசித்திருக்கிறோம். 3 ஆசீர்வாதங்கள் இந்த வாக்குத்தத்த செய்தியில் இருக்கிறது. அதை நாம் கேட்போமா? முதலாவது குறிப்பை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கிருபையின் நகர்திறன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குறித்து கொள்ளலாம். கிருபையின் நகர்திறன் அப்படின்னா ஷிஃப்ட் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எக்ஸடஸ் 33 and verse 13, மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று 13ஆம் வசனத்திலே மோசே கூறுகிறார். Moses said to the Lord, now therefore I pray, if I have found grace in your sight, show me your way. Show me your way. உம்முடைய வழியை எனக்கு காண்பியும். இந்த மாதத்தில் ஆண்டவரே, என் வழி எப்படி இருக்க போகிறது? இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் முடியும் வரையிலும் ஆண்டவரே, என் பாதை எப்படி இருக்க போகிறது? அன்னைக்கு மோசே கேட்டது போல, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஷோ மீ யோர் வே. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கும் பொழுது அன்றைக்கு மோசே கேட்டது போல ஒருவேளை, ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆண்டவரே, நான் எப்படி போகணும், எப்படி என்னை நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதற்கு பாருங்க, யாத்ரா 33:14 அடுத்த வசனத்திலே கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். ஸோ காட் கிவ்ஸ் an answer. The next verse, 14th verseல அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் உடனே சொல்றாரு, அடுத்த வசனத்தில், மோசே என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும்.
நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அது முக்கியமான வார்த்தை, இளைப்பாறுதல். The Lord looked at Moses and said, my presence will go with you and I will give you rest. Rest, இளைப்பாறு. பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தருடைய கிருபை அவர் நமக்கு கொடுக்கிறபடியினாலே அவரே நமக்கு முன் கடந்து சென்று முன் நடந்து கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. ரெஸ்ட். 8 மாதமாக எனக்கு ரொம்ப அலைச்சல், 8 மாதமாக எனக்கு அதிகமான போராட்டங்கள், 8 மாதம் அதிகமான அலைக்கழிப்பு, 8 மாதமாக எந்த ஒரு எனக்கு ரெஸ்டே கிடைக்காம அவ்வளோ பிரச்சனை மேல் பிரச்சனை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் அதை 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம் என்றால், அந்த யாத்திராகமும் 33:1-2 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். ஆண்டவர் இங்க பாருங்க, அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே அவர் சொல்றாரு, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி. 2ஆம் வசனத்தில், அந்த வசனத்தில் பல பெயர்கள் இருக்கு, நம்ம பல முறை இந்த பெயர்கள்லாம் வாசித்திருப்போம். இந்த 2வது வசனத்தில் யாத்திராகம் 33 chapter 33 verse 2 வாசிக்கும் பொழுது, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? துரத்தி விடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க என்ன இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக கடந்து போகக்கூடாதபடி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு இவங்க போய் சேராதபடி இவங்க அத்தனை பேரும் அங்கே காணப்படுகிறார்கள். The Lord said to Moses, I will send my angel before you and I will drive out the Canaanite, the Amorite and the Hittite and the Perizzite and the Hivite and the Jebusite. யார் இவர்கள்? பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தின் இடத்தை, கானானை இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் தலைமையிலே போய் சேர்வதற்கு இவங்க எல்லாம் தடைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடைகள் ஒருவேளை நாம் சந்தித்திருக்கலாம். இவள் அத்தனை பேரும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன் செல்லக்கூடாதபடி தடையாக மற்றும் எதிர்த்து செயல்பட்டவர்களாய் இருந்தார்கள். These people were, an obstacle. They were an hindrance. They did not, permit the Israelites to pass through, to go and reach the promised land. நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி அதை சுதந்திரிக்கும்படி நாம் கடந்து போகும் பொழுது, சத்ரு பலவிதமான நமக்கு தடைகள், எதிர்ப்பு எங்கிருந்து வரும் தெரியாது. தடை, அந்த தடை எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது, எதிர்பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை நம்ம மத்தியில் இருந்தோ சுற்றுப்புறத்தில் இருந்தோ அல்லது யார் மூலியமாக வரும். ஆனால் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறேன், கடந்த 8 மாதங்கள் எங்கெல்லாம் தடைகளை சந்தித்தீர்களோ அந்த தடைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு முன்பதாய் அவர் நீக்கி போடும். அதனால தான் அந்த வார்த்தை ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கு. கிருபையினால் ஒரு காரியம் நகர்த்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. இது நாம செய்ய முடியாது, இது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் செய்ய முடியும். சரி, இவங்க பேர் வாசமே இவங்களாம் யாருன்னு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாமா? இந்த கானானியர் அப்படின்னு சொல்லி யார் இந்த கானானியர்? இடற பண்ணுகிறவர்கள். The Canaanites are people who cause to stumble. தேவ பிள்ளைகள் முன்னேறி கடந்து போகக்கூடாதபடி இந்த கானானியர் இடற பண்ணுகிறவர்கள், தொடர்ந்து அவங்க முன்னே போகக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கூட்டம். எமோரியர் என்று சொல்லும் பொழுது இந்த மலை ஜாதியினர் ரொம்ப யுத்த வீரர்களாம். இவங்களாம் ரொம்ப யுத்தம் செய்யக்கூடிய அனுபவம் உள்ளவர்கள். The Amorites are the inhabitants of the mountains, people of war. இவங்க எதிர்த்து நின்று எப்படி இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் செய்ய முடியும்? ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இவங்க எல்லாரும் நான் விலக்க போகிறேன். 3வது ஏத்தியர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஏத்தியர்?
who are the Hittites. இவங்க தான் people of strength தான், அதிகமாக இவங்க பலசாலிகள் ரொம்ப அப்படின்னு சொல்லி. இவங்க அத்தனை பலசாலிகள் இவங்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது இவங்க கடந்து போகவே முடியாது. இவங்க ஒரு கூட்டம். அடுத்தது இந்த பெருசியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க யார்? who are the Perizzites? உள்ளே புகுந்து பாதுகாப்பற்ற இடங்களை வசப்படுத்துவார்கள். அவங்க உள்ளே புகுந்து எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க பக்கமாய் வசப்படுத்தி கொள்வார்கள். people who invaded and took control of unprotected areas. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கா? அருணும் தேவையில்லாமல் இன்வைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணாத இடத்தெல்லாம் அவங்க அப்படியாய் அந்த இடத்துல போக மாட்டேன்றாங்க, விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க ஒரு கூட்டம். அடுத்தது ஏவியர், த ஹிட்டிட்டைட்ஸ், ஹீவைட்ஸ், ஏவியர் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருன்னா இவங்க ஆள் மாறாட்டம் செய்கிறவர்கள். ஆள் மாறாட்டம் செய்து, அதாவது people who counterfeit, ஏமாற்றுகிறவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் மக்கள். எபூசியர் என்று சொல்லும் பொழுது those who put people down, எல்லாரையும் தங்களுக்கு கீழே போடத்தக்கதாய் ஹியூமிலேட் பண்ணி, அந்த அளவுக்கு நம்ம குறித்து தவறாய் பேசி, பல வார்த்தைகளை பேசி, அப்படிப்பட்ட விதத்தில் அவங்க என்ன செய்வாங்க? நம்மை கீழே தள்ளி விடுகிற ஒரு கூட்டம். கடைசியாய் பார்க்குறோம், இங்கே பார்க்கும் பொழுது மன்னிக்கும், இந்த எபூசியர், ஜெபுசைட்ஸ் தான் எல்லாரையும் கீழ்ப்படுத்துகிறவர்கள், மற்றவர்களை எல்லாம் அற்பமாய் நினைக்கிறவர்கள். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த அத்தனை பேரும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாய் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் எப்படி கடந்து போக முடியும் அப்படின்னு மோசே கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். எல்லாரையும் என் கிருபை நிமித்தமாய் உன்னால் செய்ய முடியாத அதை நான் என் கிருபை நிமித்தமாய் அத்தனை பேரும் விலக்கப் போகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவ ஜனமே, கடந்த 8 மாதங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு உபத்திரவம் கொடுத்து, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பல நேரத்தில் பல பிரச்சனை, பல போராட்டங்களை கொடுத்து, உங்களை அவமானப்படுத்தி, உங்களுக்கு நிந்தை வரும்படி செய்து, நீங்கள் முன்னேறக்கூடாதபடி தடைகளாக இருந்தார்களோ, அத்தனை பெரியும் கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று கூறுகிறார். அதுதான் இன்னைக்கு முதலாவது குறிப்பு. கிருபையினால் நடக்கும். இது உங்களால் கண்டிப்பாக என்னால் நடக்காது, முடியாது. உங்கள் கூட எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் சேர்த்துட்டாலும் நடக்கவே நடக்காது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அவர் செய்வார். ஹல்லேலூயா. கிருபையின் நகர்த்திறன் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காய் நீங்கள் கண்ணீரோடு அழுது கொண்டு, ஆண்டவரே இவ்வளவு எனக்கு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு போராட்டம் இருக்கிறது, இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது, ஒருவேளை நித்திரை கூட இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில இதையே குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க உங்களை பார்க்கலாம் ரொம்ப, அதாவது பலசாலிகளை போல இருக்கிறாங்க. எது பார்த்தாலும் தடைகள், எது பார்த்தாலும் தவறு, எது பார்த்தாலும் குறை. என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நீ கர்த்தர் சொல்றாரு, என் மகனை, மகளே, என் கிருபையினால் நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அவங்கள அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு நகர்த்திறன் ஏற்பட போகிறது. எப்படி இத்தனை பேர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கானானுக்கு போய் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க ஒரு தடையாக இருந்தாங்களோ, அதெல்லாம் கர்த்தர் முற்றிலும் முழுவதும் விலக்கி போட்டது போல உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதத்தில் எங்கெல்லாம் தடைகள் காணப்படுகிறது, அத்தனை தடைகளும், தடைகளுக்கு காரணமாக இருக்கிற யாரெல்லாம் அந்த நபர்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? அவர் விலக்கி போட போகிறார், அவர் நகர்த்தி போட போகிறார். உங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கவும், உங்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் என் மகள், என் மகன், அவங்கள பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் கட்டாயம் இந்த மாதத்தில் என் கிருபை நிமித்தமாக இந்த காரியத்தை நான் செய்தே முடிப்பேன் அப்படின்னு சொல்லி, இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு எதிராயிருக்கும் தடைகள், உங்கள் கடந்த மாதத்திலே முக்கியமாக காணப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் இந்த புதிய மாதத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தரே செய்ய போகிறார். You will receive God's grace during this new month, and the Lord who knows you by name will remove all the barriers that you have been facing, and He is going to fight against your enemies. உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தரே அவர் அப்படியாய் எதிர்த்து நின்று யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை குறித்த அநேக காரியங்களை
உங்களை குறித்த அநேக காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உங்கள் நன்மைக்கு ஏதுவாக அவர் நகர்த்திறன் செய்ய போகிறார். உங்கள் நன்மைக்காக அவர் செய்ய God will shift many things for your benefit. உங்கள் நன்மைக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல தேவன் அல்லவா, எவ்வளோ நல்ல கர்த்தர் அல்லவா. இதுதான் பிரியமானவர்களே இந்த முதலாவது குறிப்பு உங்களுக்கு நான் சொன்னது. இஸ்ரவேல் மக்களையும் மோசேயும் கர்த்தர் முன்னே நடத்தியது போல, இஸ்ரவேல் மக்களையும் மோசேயும் அன்றைக்கு கர்த்தர் முன்னே நடத்தியது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த மாதத்திலே முன்னே நடத்த போகிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை முன்னே நடத்துவதற்கு முன்பதாய் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நகர்த்த போகிறார். God is going to shift something that was a hindrance, that was an obstacle before you. அதை கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய கிருபையினால் அவர் செய்ய போகிறார். ஒரே ஒரு பாடலின் பல்லவி பாடி நாம் அடுத்த 2 குறிப்பிற்கு நாம் கடந்து போகிறோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா! அதுதான் நம்மை தாங்கி இந்த மாதம் நடத்தி உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தருடைய கிருபை அது நகர்த்த போகிறது. ஆமென். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சேர்ந்து பாடலாமா? உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. மீண்டும் உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லோருமாய் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை வழி நடத்தின கிருபை இது. கடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை வழி நடத்தின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து சென்ற கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து சென்ற கிருபை இது. எல்லோருமாய் அந்த கிருபை நம்மை நடத்த போகிறது. இந்த மாதம் எல்லா தடைகளை அந்த கிருபை நீக்கப்பட போகிறது. ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது. ஒரு நகர் திறன் இந்த மாதத்துல ஏற்பட போகிறது. மாறாத நல்ல கிருபையே. இரண்டாவதாக, முதல் நம்ம பார்த்தோம் ஷிஃப்ட் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு, கிருபையின் நகர்த்திறன். இரண்டாவது ஸ்பின் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சுழல் திறன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்பின் ஆஃப் கிரேஸ். God turns curses into blessings. நல்லா புரிந்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் சாபங்களை ஆசீர்வாதமாக, சொல்லுங்க, ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். வேற யாரும் மாற்ற முடியாது. கர்த்தர் தவிர சாபங்களை ஆசீர்வாதமாக யாராலும் மாற்றவே முடியாது. அதனால்தான் அந்த கிருபைக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கிறது. God works every situation for the good of his children. இதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். You can say, my God works everything for my benefit, for my good.
It is God who works every situation for the good of his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் நலனுக்காக, உங்களுடைய நலனுக்காக அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரே கிரியை செய்கிறார். He works, அவர் கிரியை செய்கிறார். அவர் அதிலே குறுக்கிட்டு பிரவேசித்து செய்கிறார். மக்கள் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை செய்ய அவங்க நினைச்சாலும் தேவ கிருபை என்று அந்த வார்த்தை குறித்து நம்ம இன்னைக்கு பேசி கொண்டிருக்கோம் இல்லையா, அந்த கிருபை பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஸ்பின் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிருபையின் சுழல் திறன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. சீக்கிரமா உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Deuteronomy chapter 23 and verse 5. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனை முறை உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த வசனத்தில் வருது இல்லையா, உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி. Deuteronomy 23:5 says, nevertheless the Lord your God would not listen to Balaam, but the Lord your God turned the curse into a blessing for you because the Lord your God loves you. இப்போ பாருங்க ஏது நடக்குது. ஏன் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் யாருன்னா செய்தா ஏன் அதை கர்த்தர் மாற்றுகிறார்? உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். ஆமென். பிகாஸ் he loves you. உங்களை ரொம்ப அவர் நேசிக்கிறபடினாலே அவர் அப்படி செய்கிறார். பிரியமானவர்களே, என்னாகமம் என்ற புத்தகத்திலே வேதத்திலே இருக்கு, இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ், the king of Moab, Balak, hired a pagan soothsayer called Balaam to curse the Israelites. இந்த என்னாகமம் புத்தகத்திலே வேதத்திலே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் குறி சொல்லுதலுக்குரிய ஒரு நபர், அந்த நபர் தான் பீலேயாம். அந்த குறி சொல்லுதலுக்குரிய நபராகிய பீலேயாம் என்னும் ஒருவனை அழைத்து அவன் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி அவன் கூறினான். பிரியமானவர்களே, இதை நாம ஒருவேளை வாசித்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது? ஆனால் இந்த பீலேயாம் சபிக்கும்படி தன் வாயை திறந்த போதெல்லாம், whenever Balaam opened his mouth to curse, சபிக்கும்படி அவன் வாயை திறக்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. இவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி வாய்களை திறக்கிறான். ஏன்னா அந்த பாலாக் இந்த மோப் தாசித்தன் ராஜா இந்த பீலேயாமை அழைத்து நீ இஸ்ரவேல் மக்களை நீ சபிக்கணும், அவளை கர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த பீலேயாம் அதற்காகவே பெயர் பெற்றவன். ஆனா இவன் என்ன பண்றான்? இதுதானே என்னுடைய ப்ரொஃபஷனே, இதுதான் என் தொழிலே, இதுதான், இதை செய்ய ஆரம்பிக்கிறேன். வாயை திறக்கும் பொழுது அவன் வாயில சபிக்கக்கூடிய வார்த்தையே வரல. அந்த மக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் மக்களை. என்னாகும் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், நம்பர்ஸ் சாப்டர் 22 and verse 1ல என்னாகும் 22:1, நம்பர்ஸ் 22:1, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமமான வெளியில் பாளையம் இறங்கினார்கள். The children of Israel moved and camped in the plains of Moab on the side of Jordan across from Jericho. 3ஆம் வசனத்திற்கு வருவோம். என்னாகமம் 22:3, ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்தான். கர்த்தர் தானே நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. இட்ஸ் only God was leading the Israelites. இவனுக்கு பாருங்க, இந்த மோவாப் தேசத்தின் ராஜா இந்த பாலாக்கு இதை பார்த்த மாத்திரத்தில் இவனுக்குள் ஒரு அதிகமான கலக்கம் ஏற்படுகிறது. அவனுக்குள் ஒரு பயம், அச்சம் ஏற்படுகிறது. கலக்கம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says when Moab was exceedingly afraid of the people because they were many, and Moab was sick with dread because of the children of Israel.
எண்ணாகம் 22:4 நாம் வருவோம். 4ஆம் வசனம், verse 4. அக்காலத்தில் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் பாலாக் பேயேரின் குமாரனாகிய பீலேயாமை, அதாவது இந்த பாலாக் என்ன பண்றான், இந்த பீலேயாமையை அவன் அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்புகிறான், ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான். அவன் அனுப்பிச்சு என்ன பண்றான், தன்னிடத்தில் வரும்படி செய்து இந்த காரியத்தை நீ இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் செய்ய வேண்டும். He sent messages, the king of Moab, Balak sent messages to Balaam, அழைத்து வரும்படி இந்த காரியத்தை செய்யும்படி. இதோடு முடியலங்க, அவனுக்கு பணத்தையும் கொடுக்கிறான். எல்லாம் அதிகமான பணத்தை கொடுத்து இந்த மக்களெல்லாம் நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வருவோம். 6ஆம் வசனத்தில், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த ராஜா சொல்றான், இந்த பாலாக் பீலேயமை பார்த்து சொல்கிறாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்படுவாங்க. அதனால் நீ எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானிய மூப்பரும் குறி சொல்லுவதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பேலியாமிடத்திற்கு போய் இந்த பாலாக் என்னெல்லாம் சொன்னானோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு சொல்றாங்க. இப்போ நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி நம்ம சீக்கிரமா பார்த்து முடிக்க போகிறோம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம். verse 12 வந்துடலாம் அப்படின்னாரு. Numbers 22:12. இப்போ பாருங்க எப்படி கர்த்தர் குறுக்கிடுகிறார். அருமையான தேவ ஜனமே, தேவ கிருபை நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் மற்ற மக்கள் செய்யலாம், நமக்கு முன்பதாய் பல தடைகள் காணப்படலாம், நாம் அதை பார்த்து நமக்குள் ஒரு கலக்கம் ஏற்படலாம், அல்லது நாம் என்ன செய்ய போகிறோம் ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒன்று மாத்திரம் பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். You are not an ordinary person. God has called you by name, which means He knows you personally. தெரியுது, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னார். You found grace in my sight. அப்படிப்பட்ட தேவன். இப்போ பாருங்க, இந்த 12ஆம் வசனத்திற்கு நான் வருவோம். verse 12. அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி டைரக்டா, இப்போ கர்த்தர் அந்த சபிக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து, அதற்கென்று அனுப்பப்பட்ட அந்த நபரை பார்த்து இப்போ கர்த்தரை இன்டர்வீன் பண்றாரு. இப்போ காட் டீல் பண்றாரு. இப்போ மனுஷன் அல்ல, கர்த்தரை நேருக்கு நேர் அவனோடு கூட இடைப்படுகிறார். அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம். இந்த பாலாக் சொல்லி அனுப்புறானே அந்த மோவாப் தேசத்தின் ராஜா, அவங்களோடு நீ போக வேண்டாம், நீ அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றான். உன்னை யார் அனுப்புனாங்களோ அவங்க சொன்னதை நீ கேட்காத, ஏன் ஜனங்களுக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்ய நீ அங்க போகாத. ஆனா நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம். அவர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God said to Balaam, you shall not go with them, you shall not curse the people, for they are blessed. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க யார் அப்படின்னு சொல்லி யாருன்னா கேட்டா நீங்க உங்களே பார்த்து சொல்லிக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் மீண்டும் சொல்றேன், யாருன்னா உங்களை அவமானப்படுத்தியிருந்தாலும், உங்களை குறித்து குறை சொல்லி இருந்தாலும், உங்களை குற்றப்படுத்தி இருந்தாலும், உங்களை குறித்து தவறாய் பேசியிருந்தாலும், உங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது உங்க காரியத்தை கர்த்தர் செய்யாம இருப்பாரா? அவர் சொல்றார், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறந்துடாதீங்க, you are a blessed and a chosen people. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஒரு ஆமென் சொல்லுங்க.
நான் எல்லாம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய ஒரு சந்ததி, கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பிரியமானவர்களே, சீக்கிரம் இந்த ரெண்டாவது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். இந்த பாலாக்கு என்ன செய்கிறான், அவனுடைய மனதில் இதுதான் நடக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான், அந்த மோவாப் தேசத்தின் ராஜா. அதனால தான் அந்த பீலையாமை அழைத்து வந்து, இவன் குறி சொல்லுகிறவன் இல்லையா, அவன் அழைத்து வந்து இவனால் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சாதிக்க முடியும்னு சொல்லி அவன் செய்தான். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அதே எண்ணாகமம் 22, 23, 24 இந்த அந்த 3 சாப்டர்ஸில், நம்பர்ஸ் 22, 23, 24 இந்த 3 சாப்டரில் இந்த இந்த இவன் என்ன பண்ணுறான், அந்த பாலாக்கு வந்து பீலையாம் வந்து என்ன செய்கிறான், அவன் 4 முறை 4 times 4 முறை அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இவன் சொன்னான் இப்போ அவங்கள சபி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இந்த பாலாக்கு. ஆனால் பீலையாம் அங்கே போய் நின்று மலை மேலே பற்பல இடங்களில் வாய் திறந்து பேசும் பொழுது 4 முறை he prophesied 4 times. And 4 times what did he prophesy? He spoke words of blessing. ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை யாரை பார்த்து அவன் சபிக்க வேண்டுமோ அந்த இடத்துல இந்த வார்த்தைகள் தன் வாயிலிருந்து புறப்படவில்லை, ஆனால் அந்த மக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள் அங்கு கடந்து வந்தது. அங்கதான் ஒரு ஸ்பின் ஏற்பட்டது, ஒரு சுழல் ஏற்பட்டு விட்டது. இவன் இங்க நினைக்கிறான் இவன் சொன்னதுதான் நடக்கும்னு சொல்லி மோவாப் தேசத்தின் ராஜா. இவரும் அதுக்கு தான் போறாங்க, போய் நிற்கிறாரு மலை மேலே சுற்றி இங்கெல்லாம் பார்த்து நின்று என்ன பேசுகிறாரோ அங்கே மாறிடுச்சு. அப்படியே அங்கே ஒரு டர்ன் ஏற்பட்டது, ஒரு ஸ்பின் ஆயிடுச்சாங்க. இவனால் ஒன்றுமே எதிர்த்து பேச முடியல. கடைசியில் என்ன நடந்தது, அந்த மோவாப் தேசத்தின் ராஜா புறப்பட்டு அவன் திரும்பி கடந்து போய்விட்டான். அதனால்தான் நெகேமியா கூட அதை தான் புத்தகத்தில் நெகேமியா 13:2 நீங்கள் குறித்து கொள்ளலாம். நெஹெமியா 13:2 அவர் எழுதுறாரு, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். Our God turned the curse into a blessing. These were the words of Nehemiah. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலுமாய் கூட நாம் இந்த இரண்டாவது குறிப்பை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது எண்ணாகமம் 23:20 நாம் வரலாமா? நம்பர்ஸ் சாப்டர் 23 and verse 20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் எப்படி திருப்பக்கூட? எந்த மனுஷனால திருப்பக்கூடங்க? கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு நபரை ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யார் குறுக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப முடியும்? யாராலும் முடியாது. அவங்க நினைக்கலாம் இது பண்ண முடியும்னு நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் காணப்படலாம். இது ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குது, எதற்காக இதெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினாலே அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் கிடைக்கும். இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ஸ்பின், ஒரு சுழல் ஏற்பட போகிறது, அது நன்மைக்கு ஏதுவாய் அது ஏற்பட போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இது கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். Behold, I have received a command to bless. He is blessed and I cannot reverse it. I cannot reverse it. These were the words of Balaam. அவன் சொல்றான் வாய் திறந்து, இது கர்த்தர் பேசிட்டாரு, நான் இதை மாற்ற முடியாது. எனக்கு இதெல்லாம் இருந்தது. என்னன்னா நான் வந்து யாரெல்லாம் என்னென்ன பேசி என்னென்னா வாயில் வருதோ அதுதான் நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நான். ஆனால் என்னால் ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தருக்கு முன்பதாக, அவங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக என்னால் நிற்கவே முடியல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நான் அவங்களை சபிக்கக்கூடிய வார்த்தை ஒன்று கூட என் வாயிலிருந்து வரல. ஏன்னா கர்த்தர் அவங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். என்னால் அது திருப்ப முடியாதுப்பா, ரிவர்ஸ் பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாக்க அனுப்பிவிட்டார்.
நம்ம அடிக்கடி ஒரு வசனத்தை வாசிப்போம் இல்லையா? பிரியமானவர்களே, இது நமக்கு வாக்கு தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். பல நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சில வார்த்தைகள் மக்கள் பேசுவதை கேட்டு நம்ம பயந்து விடுகிறோம். நான் இதை பண்ணிவிடுவேன் பார், அதை பண்ணிவிடுவேன் பார், இது செய்திடுவேன் பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியல. நீங்கள் பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டீங்க. யூ ஆல்ரெடி ரிசீவ் காட்ஸ் பிளெஸ்ஸிங். அப்படி தானே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றிருக்கிறோம். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? நம்பர்ஸ் 23:23. கரெக்ட், வாசிங்க. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான இல்லை, சத்தமா சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை குறித்து அநேக காரியங்கள், உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்களுடைய முன்னேற்றம், இதெல்லாம் குறித்து ஏதோ ஒரு இடத்துல யாரோ அவங்க சில காரணங்கள் நிமித்தமாய் அவங்க விருப்பமில்லாத ஏதாவது செய்திருந்தா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை குறித்த அநேக காரியங்களை தேவ கிருபை சுழல் செய்ய போகிற மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். The grace of God will spin many things regarding your life for good. Hallelujah. நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அதுதான் ஸ்பின் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கிருபையின் சுழல் திறன் அப்படின்னு சொல்லி. கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி, இதுதான் the skill of grace அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிருபையின் செயற்திறன் இது. the skill of grace, கிருபையின் செயற்திறன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், 2 Corinthians chapter 12 and verse 9. 2 கொரிந்தியர் 12:9, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். And he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. 9வது, அதாவது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தில் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த பவுல் என்ன சொல்றாரு? ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. ஆண்டவர் சொல்றாரு, பவுலே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ பலவீனமாக இருக்கிறது உண்மைதான், ஏதோ ஒரு குறை உனக்கு இருக்கு. ஆனால் அதை நீ பெரிதுபடுத்தாத, அதை குறித்தே நீ சிந்தித்து கொண்டிருக்காத. அதில் என் பலன் உனக்கு கட்டாயம் விளங்க போகிறது. அது இருக்கிறபடினால் என் பலன் விளங்க போகிறது. அது இருக்கிறபடினால் என் பலன் உன் வாழ்க்கையிலே அது பெரிய அளவிலே விளங்க போகிறது அப்படின்னு ஆண்டவர் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கூறுகிறார். என் கிருபை உனக்கு போதும்பா, அந்த கிருபை ஒன்றே போதும். அதுதான் உன் சரீரத்தில் ஒரு புதிய பலனை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பவுல் சொல்ற, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதை குறித்து நான் குறை சொல்ல போவது கிடையாது. நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். Therefore most gladly I will rather boast in my infirmities, that the power of Christ may rest upon me. கர்த்தருடைய வல்லமை என்மேல் அது விளங்கும், அந்த கிருபையின் நிமித்தமாய் என்று இங்கு பவுல் கூறுகிறார். Paul says God's grace gave him sufficient strength
in the midst of weakness. அந்த பலவீனத்தின் மத்தியிலே இன்னைக்கு அநேகர் நம்ம சொல்கிறோம், எனக்கு ரொம்ப பலவீனம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பலவீனத்தின் மத்தியிலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. God's grace gave Paul sufficient strength in the midst of his weakness. Of course he was weak, but God's grace overruled everything. God's grace gave him strength. அந்த வீக்னஸ் மத்தியில் அந்த பலவீனம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை அந்த தேவனுடைய கிருபையினால் அந்த பலன் ஓவர்ரூல் பண்ணிடுச்சு. இந்த பலன் அதிகமாயிடுச்சு, பலவீனம் கம்மியாயிடுச்சு. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த வீக்னஸ் சொல்லியது ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. அதுபோல் காட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாலுடைய லைஃப்பில். காட்ஸ் பவர் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் த லைஃப் ஆஃப் பால். பவுலுடைய வாழ்க்கையிலே தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. அவர் வீக்னஸ் ஹெல்ப்ஸ் டு டெவலப் கிறிஸ்டியன் கேரக்டர். இது அநேகருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் வீக்னஸ் helps us to develop Christian character which has a lasting value. கடைசி பரியந்தம் அதற்கு ஒரு தன்மை இருக்கிறது. நான் நல்ல கிறிஸ்தவ குணங்களில் பண்புகளில் நாம் வளர, நாம் இன்னும் முன்னேற, வளர்ச்சி அடைய, அனுபவம் அடைய, அவற்றில் நிலைத்திருக்கவும் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய பலவீனங்கள் கிறிஸ்துவின் பலத்தோடு கூட நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அநேக குணங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, பண்புகளை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, கிறிஸ்துவை போல் மாறத்தக்கதாக நமக்கு உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த வீக்னஸே இருக்காது. வீக்னஸ் இருந்தாலும் கர்த்தருடைய பலன், அவருடைய கிருபை நிமித்தமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற பலனானது அந்த வீக்னஸை சப்டியூ பண்ணிடுது, அது கீழ்ப்படுத்தி விடுகிறது. கர்த்தருடைய பலன், அவருடைய கிருபையினால் அது மேல் நோக்கி எழும்புகிறது. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, 2 Corinthians chapter 10 and verse chapter 12 and verse 10ல, 2 கொரிந்தியர் 12:10, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? எப்படிங்க ஒருத்தர் சொல்ல முடியும்? நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்லி எப்படி ஒரு நபர் சொல்ல முடியும்? So Paul says in 2 Corinthians 12:10, for when I am weak then I am strong. இது எப்படி தெரியுங்களா? அப்படியே பிலிப்பியர் 4:13க்கு நாம் வருவோம். Philippians 4:13க்கு நம்ம வேதாகமத்தை திருப்பும் பொழுது இது எப்படி பவுல் சொல்ல முடிந்தது அப்படின்னு சொல்லி இங்கு நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:13, Philippians 4:13ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, ஹல்லேலூயா, I can do all things through Christ who strengtheneth me. In fact, Paul was weak. அவனுக்கு ஒரு பலவீனம், ஒரு குறை இருந்தது. ஆனால் அதை குறித்தே அவன் சொல்லாதபடி, அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபை எனக்கு ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறது, அந்த பலனை பெற்றிருக்கிற நான், அவர் ஒரு விசுவாச அறிக்கையோடு சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் கட்டாயம் நம்மை பலப்படுத்துவார். அந்த பலன் நமக்குள் கடந்து வர வர நமக்கு இருக்கிற அந்த வீக்னஸ் அது அப்படியே குறைந்து மறைந்து போய்விடும். பிரியமானவர்களே, அதுதான் அந்த கிருபைக்கு இருக்கிற ஒரு செயற்திறன். அந்த கிருபை நம்முடைய பலவீனங்களை இது மாற்றுகிறதா இருக்கிறது. It has got such a skill. That grace has got such skill, to overrule our weakness by giving us or filling us with the strength of God. நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் அது விளங்கும். அதுதான் கிருபையின் செயற்திறன். That is the skill of grace. செய்தியின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. Christ's power will enable us to overcome. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பலன், கிறிஸ்துவின் பலன் நமக்குள் வர வர, இது நமக்கு இருக்கிற பலனால முடியாது சில நேரத்தில். ஆனால் கர்த்தருடைய பலன், கிறிஸ்துவனுடைய பலன் நமக்குள் வர வர, when the power of Christ, when Christ's power, it enters into us, it will enable us to overcome emotional. எத்தனை பேர் ரொம்ப எமோஷனலாக ஆகிடுறோம்?
We call ourselves as Christians, but are you able to subdue or overcome your emotional feelings? How many times you become emotional? The Christ power will enable us to overcome emotional, mental and physical weakness. இதெல்லாம் கர்த்தருடைய அதாவது வல்லமை நமக்குள் வரும் பொழுது, அந்த பலன் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே உடல் ரீதியான சுகவீனமாக இருக்கும், அதை கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அந்த தேவ பலன் உங்களை நிரப்பும் பொழுது, அந்த வல்லமை இறங்கும் பொழுது, உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, உங்கள் சரீர பிரகாரமான பலவீனங்களும் கர்த்தர் சுகப்படுத்துவார். உடல் ரீதியான சுகவீனங்கள், மன ரீதியான நமக்குள் இருக்கிற மன அழுத்தங்கள் மற்றும் உணர்வு பூர்வமான எமோஷனலாக இருக்க அதே எல்லாருடைய வாழ்க்கையில அந்த உணர்வு பூர்வமான பலவீனங்களை மேற்கொள்ளும்படி அந்த கர்த்தருடைய பலன் உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா, ஐ எம் எமோஷனலி ஸ்டேபிள் பர்சன்? நம்மெல்லாம் சொல்ல முடியுமா? உணர்வுபூர்வமாக நான் எல்லாம் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு இல்லை. அட் டைம்ஸ் நம்ம வி பிகம் எமோஷனல் ரொம்ப ஆயிடுறோம் இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு பல காரியங்களுக்காக. ஆனால் இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த ஸ்கில் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி கிருபையின் அந்த செயற்திறன், அது எல்லாம் மாற்ற அது வல்லமையுள்ளது. பவுலின் வாழ்க்கையிலே பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி. So through God's skill of grace, you will be strengthened to do things. Listen very carefully. This is the conclusion of this message. செய்தியின் இறுதி இதுதான். Through God's skill of grace, you will be strengthened to do things which you were not able to do earlier. முன்பு நீங்கள் செய்ய முடியாத சில காரியங்களை, இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்த காரியங்களை, அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய இந்த கிருபையின் செயற்திறனால் கட்டாயம் செய்ய முடியும், செய்ய போறீங்க. அது இந்த மாதத்தில் நடக்க போகிறது. இதெல்லாம் கடந்த மாதத்தில் என்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படிலாம் சொல்லி நீங்கள் நினைச்சிங்களோ, கர்த்தருடைய இந்த கிருபை செயற்திறனால் அது செய்ய போகிறது. அவருடைய கிருபை அது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் லைஃப்பில் அது நடக்க போகிறது பிரியமானவர்களே. So through God's skill of grace, you will be strengthened, அந்த பலனை பெற்றுக்கொள்வீங்க, to do things which you were not able to do earlier. நீங்கள் முன்னே செய்யக்கூடாமல் இருந்த காரியங்களை தேவ பலத்தோடு நீங்கள் செய்து முடிக்கும்படி தேவனுடைய கிருபையின் செயற்திறன் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. With God all things are possible. தமிழ்ல சொல்றேன், தேவனால் அப்படிதான் சொல்லணும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. With God all things are possible. அந்த கர்த்தர் தான் இந்த மாதம் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. God says, you have found grace in my sight. And then he says, I know you by name. I know you by name. Hallelujah. இந்த மாதத்தில் கர்த்தர் 3 முக்கியமான காரியங்கள் நடைபெற போகிறது. அப்படி கிருபையினாலே, கிருபையின் நகர்த்திறன், கிருபையின் சுழல் திறன், கிருபையின் செயற்திறன் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை குறித்து நாம தியானித்தோம். ஷிஃப்ட் ஆஃப் கிரேஸ், ஸ்பின் ஆஃப் கிரேஸ் and skill of grace. These things are going to take place in your life. உங்க வாழ்க்கையில இந்த மாதத்திலே
கர்த்தர் கட்டாயம் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இறுதியாக ஃபாதர் பெர்க்மன்ஸ் எழுதின அந்த பாடல்ல 2 சரணங்களை மாத்திரம் பாடி நான் முடிக்க இருக்கிறேன். உன் கிருபை என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. என் மகனே மகளே, என் கிருபை உங்களுக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, என்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து முன்னேறு. இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து முன்னேறு. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. என் பலத்துடனே முன்னேறு, கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் சொல்றாரு, என் பலத்துடனே முன்னேறு, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா.